அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், அதாவது அவன் நமக்கு நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ஆனால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் நமக்கு செல்வத்தை கொடுத்துட்டான், அவ்வளோ பணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறதா அர்த்தமா? அல்லாஹு தாலா இறை நிராகரிப்பாளர்களுக்கும் காசு கொடுக்குறான், செல்வத்தை வாரி வழங்குறான், ஈமானுடையவர்களுக்கும் வாரி வழங்குறான். அப்போது அவங்களுக்கு கொடுக்குறனால, இறை நிராகரிப்பாளர்களுக்கும் கொடுக்குறனால அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறானா? இல்லை நம்மளுக்கே செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா? இல்லை, அப்படின்னா நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம், அல்லாஹோட கிருபையால் நம்மளுக்கு நோய் நொடி எதுவுமே கிடையாது அப்படின்னா நம்ம அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னு அர்த்தமா? அதுவும் இல்லை. அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு சக்தியை கொடுத்துருக்கான், அதாவது என்ன வேணாலும் நம்ம செய்யலாம், எதை வேணாலும் தூக்கலாம், இது பண்ணலாம், நம்மளோட உடம்புல அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. அல்லாஹ் ஆது கூட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆது கூட்டத்துக்கு அவ்வளோ பலமாக அவங்களோட உடம்பு இருக்குமா. அவங்க எப்படின்னா மலைகள் இருக்குல்ல, அந்த மலைகளை குடஞ்சி தான் வீடே கட்டுவாங்களாம், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாம் அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்கள அல்லாஹ் நேசிச்சானா? இறுதியாக அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அழிவு வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளுக்கு நம்மளுக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் அவ்வளோ பரக்கத்தாக கொடுத்துருக்கு அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னு அர்த்தமா? இது எல்லாமே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தான் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. ஒரு பேரறிஞர் ஒருவர் சொன்னார், நான் யோசித்தேன் அல்லாஹ் என்னை நேசிக்கிறானா அப்படின்னு நான் யோசித்தேன். உடனே நான் குரானில் தேடி பார்த்தேன், அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்னு நான் தேடி பார்த்தேன். அப்போது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், அல் முத்தகீன்களை, அதாவது பயபக்தியுடையவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு நான் நினச்சேன், அந்தளவுக்கு நான் பயபக்தியுடையவராக இல்லை, வேறு யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு நான் தேடினேன். பிறகு அல்லாஹ் அஸ்ஸாபிரீன், பொறுமையுடையவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது நான் திரும்பவும் யோசிக்கிறேன், நான் அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அப்போ அல்லாஹ் என்னை நேசிக்கலை. திரும்ப தேடுறேன், அல் முஜாஹிதீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அதாவது அல்லாஹோட பாதையில் போராடுபவர்களை நான் நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். திரும்பவும் நான் யோசிக்கிறேன், நான் எவ்வளவு சோம்பேறியாக எவ்வளவு பலவீனமாக இருக்கேன், அப்போது நான் அல்லாஹோட பாதையில் போராடுபவனாக இல்லை. அப்போ திரும்பவும் நான் தேடுறேன், அல்லாஹ் என்னோட இதில் யாரை நேசிக்கிறான்னு நான் பார்க்குறதுக்காக நான் தேடினேன், அதாவது என்னோட நிலைமையில் உள்ளவங்களும் அல்லாஹ் நேசிக்கிறானா அப்படிங்கிறதுக்காக நான் தேடினேன். அப்போ அல்லாஹ் ஒரு இடத்துல அல் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அதுலேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன், அதாவது நான் நன்மை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறமும் திரும்ப நான் தேடி பார்த்தேன், திரும்ப அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், இன்னும் யாரை நேசிக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தேன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இடத்துல, அத்தவ்வாபீன், பாவம் மன்னிப்பு தேடுபவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இது எனக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா தினமும் நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி அல்லாஹை அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறேன், அப்போ அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். மேலும் அதிலிருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை அப்படிங்கிற திக்ரை நான் ஏராளமாக ஓத ஆரம்பித்தேன். அதிலிருந்து என்னோடய அமல் சரியாக ஆயிடுச்சு. நான் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, ஃபஜ்ர் தொழுதேன், தொழுகையில் ஒரு இது கிடையாமல் ஒரு பிடி இல்லாமல் இருந்தேன். அதிலேருந்து நான் 5 வேளை தொழுகை நான் தொழுக ஆரம்பித்தேன். அதிலிருந்து அல்லாஹ் நேசிக்கும் ஒருவராக நான் மாறிட்டேன்
மேலும் அல்லாஹ் நேசிக்கிற ஒருவராக நான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த அஸ்தகுஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அதிகமாக சொல்ல ஆரம்பித்தேன். மேலும் வந்துட்டு என்னோட துஆக்கள் அல்லாஹ் இடத்துல அதிகமாக கபூலாகிறத நான் பார்த்தேன். என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த அறிஞர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, நிஜமாவே அல்லாஹு தாலா இவங்க எல்லாத்தையுமே நேசிக்கிறான். பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்ட்ட வந்து பொறுப்பு சாட்டிட்டு உட்காருவாங்க தெரியுமா, அவங்கள நேசிக்கிறான். மேலும் பாவ மன்னிப்பு தேடுறவங்களை அல்லாஹு தாலா அவ்வளோ நேசிக்கிறான். இந்த பாவ மன்னிப்பு தேடுறவங்களை, அதாவது இந்த ஒரு பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்தின் மேலே எல்லாத்தையுமே வச்சு அந்த ஒட்டகத்தை காணோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தாகம் எடுக்கும். அப்போ திடீர்னு அந்த ஒட்டகத்தை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். அதை விட அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைகிறானா நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது. சுப்ஹானல்லாஹ். மேலும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளை அல்லாஹ் பரிசுத்தவான்களாக ஆக்கிடுவான். மேலும் அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்ம ஆயிடுவோம். இப்போ நம்ம அல்லாஹவை நேசிக்கிறோம், அது வேற. அல்லாஹவே நம்மளை நேசிக்கிறான். அப்போ இது எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நம்மளை அல்லாஹ் நேசித்தான் அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஆபத்துக்களில் இருந்தும் முசீபத்துக்கள் இருந்துமே நம்மளை பாதுகாத்துருவான். மேலும் எந்த வித தேவையுமே வந்து பிறரிடத்துல நம்மளுக்கு வைக்க விடாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒன்று தான் தௌபா செய்கிறது, பாவ மன்னிப்பு. அல்லாஹ்விடத்தில் வந்து பாவ மன்னிப்பு கேட்குறது. நல்லா போயிட்டுருக்கோம் எல்லாமே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லைஃப் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல இப்படியெல்லாம் மாறுமா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் மாறிடும். அந்த நேரத்தில் கண்ணை மூடிட்டு நீங்கள் தௌபா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட. நிச்சயமாக தௌபா மட்டும்தான் அல்லாஹ் இடத்துல நம்மளை நெருங்க வைக்கும். மேலும் நம்மளுடைய துஆக்களை அல்லாஹ் இடத்துல எந்த தங்கு தடையுமே இல்லாமல் அல்லாஹவை நெருங்க வச்சு அந்த துஆ வந்து கபூலாக வைக்கும். இன்னலிருந்து ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோமே. இன்னலிருந்து இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் வ அத்தூபு இலைஹ் இதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே அட்லீஸ்ட் 100 முறை உள்ளத்தால் உணர்ந்து சொல்லி பாருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணிக்கை அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து 1,00,000 முறை சொன்னால் கூட உங்களுடைய உள்ளத்தில் அதுக்கான அர்த்தம், அந்த முழு அர்த்தத்தை உணர்ந்து சொல்லலை அப்படின்னா அது ஃபாய்தாவே கிடையாது. ஏன்னா துஆ அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். இறைவா நீ என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு மனம் உருகி ஒரு முறை கேட்டால் கூட அல்லாஹ் நம்மளோட பாவத்தை மன்னிச்சிருவான். அல்லாஹ் சொல்கிறான், 99 கொலை பண்ணவருக்கு கூட அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கொடுப்பானாம். அப்போ அப்படிப்பட்ட கருணையாளனாக அவன் இருக்கான். என்ன தப்பு பண்ணாலுமே அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். தப்பு பண்ணிட்டோமா திரும்ப அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறமா நம்மளை மன்னிச்சிடுவான். தப்பு பண்ணுறோமா திரும்ப அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறமா மன்னிச்சிடுவான். தப்பு பண்ணுறோமா திருப்பி அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறமா மன்னிச்சிடுவான். அப்படிப்பட்ட இறக்கமுடையவன் தான் அவன். ஆனாலுமே இது எது வரைக்கும் தெரியுமா, நம்மளுடைய உயிர் தொண்டைக்குள்ளேயே அடையிற வரைக்கும் தான். அதாவது சக்ராத்துடைய நேரம் வர்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு இதுவுமே. நம்மளுடைய சக்ராத்தோடைய நேரம் நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளுடைய உயிர் வந்து நம்மளுடைய தொண்டைக்குள்ளேயே அடைய வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பாவ மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதாவது நமக்கு சக்ராத் நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய தௌபாவின் கதவுகள் மூடப்பட்டுருமா. எந்த அளவுக்கு அவன் இரக்கமானவனாக இருக்கானோ, எந்த அளவுக்கு அவன் கருணையாளனாக இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் தண்டிப்பதில் நீதியாளன். அவனோட பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால நம்மளுக்கு எப்போ மவுத்து வரும் அப்படின்னு தெரியாது. அந்த சக்ராத்துடைய வேதனை வந்து தௌபாவினுடைய கதவுகள் மூடப்பட்டதுக்கு முன்னுக்கே நம்ம அல்லாஹ்விடமே சரணடைஞ்சிடணும். நம்ம அல்லாஹ்விட்ட அதிகமாக தௌபா செய்யணும். தௌபா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு அழகான வாழ்க்கையாக மாற்ற முடியும். நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா, நிம்மதியாக நான் வாழணும், எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, யார்கிட்டையும் நான் ஒரு தேவன் போய் நிற்கக்கூடாது, அல்லாஹோட கிருபையால் எல்லாமே எனக்கு வேணும், பொருளாதாரத்துலேயும் எனக்கு அதிகம் வேணும், செல்வம் வேணும், இம்மையிலையும் நான் சந்தோஷமாக இருக்கணும், மறுமையிலையும் நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அழகிய விதி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
எதுவுமே பண்ணாதீங்க. தௌபா அதிகமாக செய்யுங்க. நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்த தௌபா உங்களுக்கு கொடுத்துரும். அல்லாஹ்வை நெருங்குறதின் மூலம் மட்டும்தான் இது கிடைக்கும். எனவே அதிகமாக தௌபா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து அதிகமாக தௌபா ஓத ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்க உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துஆ செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.